ஹே காய்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு சிம்பிளி சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப செம்மையான ஒரு கிரேவி, அதாவது குழம்பு பார்க்க போகிறோம். என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. செம்மையாக செஞ்சுருப்போம். சங்கரா மீனை வச்சு வேறு லெவலில் இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ, அதை 1 கப் அளவு கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 கப், அதாவது 150 கிராம் 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். 1/4 கப் பூண்டு உரித்து வச்சுருக்கோம். 1 கப் அளவு டேமரின் ஜூஸ், அதாவது புளி கரைசல். 2 ஸ்பூன் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு, பெருங்காயம் தேவையான அளவு 2 பிஞ்சு, அப்புறம் தனியாத்தூள் 1.5 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா ஜீரகம், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கோம். எல்லா காரக்குழம்புக்கும் போடுறது தான் இது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சங்கரா மீன் வெட்டி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சள் போட்டு. இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை பாதியாக பிரித்து பெருசாக இருக்கிற வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காக வரணும் அப்படின்றதுக்காக நம்ம அரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி பெருசாக இருக்கிற வெங்காயத்தை மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் போகலாம். மண் சட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஒரு 3 குழிக்கரண்டி அளவு, அதாவது 4 டேபிள் ஸ்பூன் இஸ் இந்த 3 குழிக்கரண்டி, இது சின்ன கரண்டி. நாங்கள் வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். டைரெக்டாக வாங்குவோம் நாங்கள். பாருங்கள், எண்ணெய் எந்த அளவுக்கு லைட்டாக சூடானோடனே பாருங்கள் புகை வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வந்து எண்ணெய் காயவே இல்லை இன்னும். இப்போ புகை அடங்கிருச்சு பாருங்கள். இது நார்மலாக நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரிலாம் வந்து புகையே வராது. ரொம்ப நேரம் சூடானதுக்கப்புறம் தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ எண்ணெய் ஆல்மோஸ்ட் காஞ்சிருச்சு. நம்ம வந்து கடுகு போட்டாச்சு. கடுகு வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்தது வந்து இந்த வெந்தயம், மிளகு, அப்புறம் சீரகம் இருக்குது இல்லைங்களா, எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணுறோம். இதை போட்ட உடனே ஸ்டவ்வை மீடியமில் வச்சுருங்க. மீடியமில் வச்சுட்டு பூண்டை ஆட் பண்ணிடுங்க. பூண்டு வந்து கழுவி வச்சுருந்தனால அது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் தெளிக்குது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க எண்ணெயில். ஏன்னா சூடான எண்ணெயில் தண்ணி பட்டோடனே ஸ்பார்க் ஆகும். ஸோ அது கையில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வந்து சின்ன வெங்காயம், இந்த சின்னதாக இருக்க வெங்காயத்தை செப்பரேட் பண்ணி வச்சு பார்த்தீங்களா, அதை வந்து போட்டு வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வதக்கிட்டே இருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். பாதி கருவேப்பிலை மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. மீதி கருவேப்பிலை வந்து நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். பாதி கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணிட்டு வதக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். இந்த வெங்காயம் எல்லாம் அது பாருங்கள் நல்லா அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக சொதன்னு ஆகணும். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் வெங்காயம்லாம். இப்போ வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணுறோம். அதாவது 2 தடவை ஒரு அழுத்தது அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் தான். பெருங்காயம் எதுக்குன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று மீன் குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம், நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, சின்ன வெங்காய பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணி இதையும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வதக்குறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் அப்புறம் அந்த வெங்காயத்தோட கலரில் இது பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா டொமேட்டோ. இந்த டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். வேணுன்னா மூடி வச்சு கூட வேக வைக்கலாம், மூடாமல் ஓப்பன்லேயே கூட வைக்கலாம். மோஸ்ட்லி மூடி வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து தக்காளி வந்து வெந்துடும். நானும் வந்து மூடி வச்சு தான் ட்ரை பண்ணேன். ஒரு 5 minutes to 10 minutes போல் மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சுட்டு, சில டைம் 5 minutes போதும், சில டைம் 10 minutes போகும். பாருங்கள், நாங்கள் 5 minutesலேயே வந்து எனக்கு மூடி வச்சோடனே வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது பாருங்கள், அந்த தக்காளி கலர் ஃபஸ்ட்டு போடும்போது ரெட்டிஷாக இருந்துச்சு, இப்போ ஆரஞ்சிஷாக மாறிடுச்சு. தக்காளியை தொட்டு பார்த்தீங்கன்னா கூட அது அப்படியே ரொம்ப சொதன்னு ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா
நம்மளுடைய மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடி பிடிக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அடிலாம் பிடிக்கல, அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணோம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதுதான் ரேஷியோ. 4 பேர்லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு 1/2 கிலோ மீனுக்கு இது தான் பெஸ்ட்டு. 1 கிலோனா இதை அப்படியே நீங்கள் வந்து டபுள் பண்ணிக்கோங்க. மசாலாவை போட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். ஏன்னா மசாலா போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இளஞ்சூட்டிலே, அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணுங்கள். இந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனிங்கனாலே போதும். வதக்குனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற இந்த புளி கரைசல், நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு புளிக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து 1 கப்பு புளி ஊற்றிருக்கேன் இல்லைங்களா, புளி தண்ணி. அந்த 1 கப்பு புளி தண்ணிக்கு நான் 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். பார்த்துங்க, 1:2 ரேஷியோ. நீங்கள் 1 கப்பு புளி ஊற்றுனீங்கன்னா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். இதே நீங்கள் 2 கப்பு புளி ஊற்றுனீங்கன்னா 4 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபஸ்ட்டு 1.5 கப்பு தான் ஊற்றினேன். அதுதான் இப்போது இன்னொரு 1/4 கப்பு இன்னொரு 1/2 கப்பு ஊற்றினேன். ஸோ எங்களுக்கு வந்து கிரேவி நல்லா நிறைய வரணும். நம்ம 1/2 கிலோ மீன் போடுறோன்னா அந்த மீன் எல்லாம் வந்து கிரேவியில் முங்கணும், உள்ள வெளியில் அங்கே எங்கே தெரியக்கூடாது. ஸோ நல்லா தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 20 நிமிஷம் 15-20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. இந்த மாதிரி கொதிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட இந்த 1 கப்பு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது அளவுக்கு சுண்டி கம்மியாக இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 30-40% நீங்கள் ஊற்றின தண்ணியில் ரெடியூஸ் ஆகிருக்கணும். கடைசியாக வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை, வெல்லம் போடலாம், நாட்டு சக்கரை போடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கணும். ஏன்னா காரமாக ஒரு பொருள் பண்ணும்போது இந்த நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிட்டோம். உப்பு வந்து டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஆட் பண்ணால் ஆட் பண்ணி கொஞ்சம் கறிக்கிற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு மீன் ஆட் பண்ணணும். 1 by 1 இந்த மாதிரி வந்து தண்ணியில் அந்த கிரேவியில் வந்து முங்குற மாதிரி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு மீனை வந்து மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மீன் போட்டுட்டிங்க அப்படின்னா அதை டச்சே பண்ணக்கூடாது, கலராமல் அப்படியே விடணும். லைட்டாக மீனை அப்படியே அசைச்சு அந்த குழம்புக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வந்து ஜென்டலாக வந்து அதை வந்து ஷேக் பண்ணி விட்டிங்கனாலே உள்ளே போயிடும். இல்லை நீங்கள் 2 பக்கம் கைப்பிடியை பிடிச்சி இப்படி ஆட்டினீங்கன்னா கூட உள்ளே போயிடும். இப்போ மீன் வந்து ஃபுல்லாக எல்லாம் முங்கிருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கோம். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மீதி வச்சுருக்க கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மேலே தூவி விட்டுக்குங்க. இது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும், பச்சை கருவேப்பிலை. ஸோ மூடியாச்சு. கரெக்டாக 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம். பாருங்கள், மெதுவாக மைல்டாக தான் குக் ஆகுது. 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிட்டோம். இப்போ மீன் வந்து எடுத்து பார்க்குறோம். பாருங்கள், ஷேக் பண்ணாமல் அப்படியே ஒரு மீனை மட்டும் எடுக்கிறோம். பாருங்கள், அது கண்ணு பாருங்கள், கண்ணு ஒயிட் கலரில் ஆயிடுச்சு அப்படின்னா மீன் ஆல்மோஸ்ட் குக்டு. நம்ம மீன் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்லோ குக் பண்ணணும். அதேமாரி மீன் உடையாமல் இருக்கணுன்னாலும் நம்ம வந்து ரொம்ப கிண்டாமல் ஸ்லோ குக் பண்ணிவிட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் மீன் குழம்பு செட்டில் ஆக விட்டுடணும். இப்போ மீன் வெந்துருச்சு, பார்த்தாச்சு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே இதை சிம்மர் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 13 மினிட்ஸ். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 5 நிமிஷத்துலேயே கூட மீன் வெந்துடும். பட் ஆனால் வந்து மீன் சில டைம் ரஃப் ஆயிரும், சில டைம் உடையும், இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்லோ குக் பண்ணுறோம். இன்னும் ஒரு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணலாம். ஸ்லோ மோஷனில் எடுத்துகிட்டு போகிறாங்களே, எனக்கு அது விருப்பம் இருக்குது. ஓகே கைஸ், ஃபைனலாக நம்மளோட டிஷ்ஷு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. வாசனை வேறு லெவலில் வந்தது. சரி ஓகே கைஸ், நம்ம
எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, எங்கப்பா ரைஸு? ரைஸ் வச்சுடுங்க. செம்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபிஷ்ஷு வேற லெவல். பாருங்க. ஐம் சாரி, நான் ஸ்பூன் வச்சு ஊற்றிட்டேன். இப்படிலாம் ஊற்றிருந்தா என்னைக்கிடா ஊற்றுவேன் அப்படின்றீங்களா? அதுவும் உண்மைதான். கொஞ்சமாக ஊற்றி டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வேற வச்சு சாப்பிடலாம். இதுக்கெல்லாம் நேரத்துக்கு யார் ஸ்பூனு? சரி, ஓகே. ஃப்ளஷ்ஷு செம்மையாக இருக்குது. இது நம்ம வித்தவுட் பில் எடுத்துப்போம். ஐயோ வேற லெவல். அப்படியே உருண்டை கட்டி அம்மா நம்மளுக்கு சாப்பாடு விட்டாங்கல்ல அந்த மாதிரி எடுத்து செம்மையாக இருக்குது. சான்ஸே இல்லை, வாய்ப்பு இல்லை. செம்மையாக செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி சமைக்க நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே गाइस, அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நம்ம அஸ்வின் ஷேர் பண்ணுங்க.